பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வக்ஃப் வாரியம் இந்தியாவில் உள்ள எந்த நிலத்தையும் தங்களது நிலமாக அறிவிக்க முடியும். அந்த ஒரு அதிகாரம் அந்த செக்ஷன் 40 இருக்கு. அந்த கமிட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வக்ஃப் போர்டுல. ஹெச்ஆர்என்சில கூட நிர்வாக கமிட்டில ஹிந்துவோட மத நம்பிக்கை இருக்கவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க மதம் வரவில்லைமா, மதத்தாய் இது திணிக்கப்படுகிறது. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னா 5 வருஷமாவது முஸ்லீமா இருக்கணும், இஸ்லாம ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இது மதம் சார்ந்த ஒரு ட்ரஸ்ட் இல்ல எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க, 9,40,000 பரப்பளவை கொண்ட ஒரு சொத்துக்களை எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும்? அது யார் கையில் நிர்வாகம் பண்ண வேண்டும்? பாஜக இந்து மதத்திற்கு பெரும்பான்மையர்களுக்காக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் பண்ண செயல் என்னங்க? இத்தனை இந்துக்கள் தங்களுடைய சொத்துக்களுடைய உரிமையை யார் வேண்டாலும் எடுத்து செல்லலாம். ஒரு இவ்வளவு பெரிய உரிமையை நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுத்தீங்க? பேசு தமிழா பேசுநேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் எஸ் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ புதுசா கொண்டு வந்திருக்க வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், அதற்கான அவசியம் அப்படிங்கிறது என்ன சார்? ஃபர்ஸ்ட் இல்லம்மா, இது புதுசான சட்ட திருத்தம் இல்ல. இந்த வக்ஃப் சட்ட போர்டோட இந்த ஆக்ட் 1954 இருந்து இருக்கு. அதாவது குறிப்பா இந்த வக்ஃப் போர்டுன்றது இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை யார் பராமரிப்பது, அதுல எப்படி அதை மேனேஜ் பண்றது, அதுல வரக்கூடிய வருவாயை எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் தான் அந்த வக்ஃப் வாரியம் என்பது செயல்படுத்தும். இது 1954 வந்தது. ஆனா குறிப்பா 1995 திரு நரசிம்மராவ் அரசாங்கம் அவர்களால் இந்த இந்த வாரியத்திற்கு ஒரு அளவிலாகிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தது. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, அதுல செக்ஷன் 40 என்பது, அந்த செக்ஷன் 40 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வக்ஃப் வாரியம் இந்தியாவில் உள்ள எந்த நிலத்தையும் தங்களது நிலமாக அவர்கள் அதை அறிவிக்க முடியும். அந்த ஒரு அதிகாரம் அந்த செக்ஷன் 40 இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வக்ஃப் போர்டு இந்தியாவில கிட்டத்தட்ட 9,40,000 ஏக்கர் பரப்பளவு லேண்டை கொண்டது. 8,07,000 சொத்துக்களை உடையது. ஆர்மிக்கும் ரயில்வேஸுக்கும் ஆர்மிக்கும் அடுத்தாப்பல இருக்கக்கூடிய ஒரே வாரியம் இத்தனை நிலப்பரப்பை வைத்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட இல்ல, இது பாகிஸ்தான் என்ற நாட்டை விட அதிகமான நிலப்பரப்பு. பாகிஸ்தானோட நாட்டோட நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 8,81,000. அதை விட அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வக்ஃப் வாரியம். இந்த வக்ஃப் வாரியம் குறிப்பாக 32 வக்ஃப் வாரியம் தான் என் நாட்டுல இருக்கு. அதுல 200 பேர் தான் இதை பராமரிக்கிறார்கள். இதை அவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. நம்பர் ஆஃப் 200 பேர் என்பது. சோ ஆகையினால இந்த ஒரு மிகப்பெரிய இதுல பல சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தவில்லை, முறையாக அதோடைய வரிகளை வசூலிப்பதில்லை, முறையாக அனைத்து அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமில் இருக்கிற உட்பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்தவரும் அதுல பிரதிநிதித்துவம் இல்லை, குறிப்பாக பெண்களும் இல்லை என்பதெல்லாம் இந்த அரசாங்கம் அதைதான் ஒரு கமிட்டியும் அறிவிச்சாங்க. அந்த சச்சார் கமிட்டி, அந்த சச்சார் கமிட்டியும் இதையெல்லாம் ஒரு அப்சர்வேஷனா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த குறிப்பாக செக்ஷன் 40 என்பது இந்த ஒரு வாரியம் என்பது எந்த நிலத்தையும் தங்களுடைய நிலம் என்று ஆக்கி கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு 100 சென்ட் நிலம் வைத்திருந்தால் அந்த 100 சென்ட் நிலத்தில் ஒரு 5 சென்ட் நிலத்தை என்னுடைய வீட்டு தேவைகளுக்காக, அது திருமணமாகவோ படிப்புக்காகவோ மருத்துவத்திற்காகவோ எதற்கு வேண்டாலும் அதை நான் ஒரு இஸ்லாமியரிடம் விற்கிறேன் என்று சொன்னால், அந்த இஸ்லாமியர் ஒருவேளை அது வக்ஃப் வாரியத்திற்கு அந்த சொத்தை தன் காலத்திற்கு பின்னாலோ இல்ல தன் காலத்திலோ வக்ஃப் வாரியத்திற்கு அது கொடுத்து விட்டால், அந்த என்டையர்
100 சென்ட்டுமே அந்த வாரியத்திடம் போவதாக கணக்கு. சோ நான் மிச்ச 95 சென்ட்டை நான் என்னைக்காவது விற்க வேண்டும் என்று சொன்னால் என்னால் அதை விற்க முடியாது. ஏனால் அது என்டையர் சொத்துமே வக்ஃப் வாரியத்திற்கானது என்று அது கருதப்படும், கூறப்படும். சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருப்பதனால் அவர்களுடைய சொத்துக்களும் சரியாக பராமரிக்கப்படாமல் காரணத்தினால் இதற்கெல்லாம் ஒரு 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 புது லா தேவை என்று இந்த அரசாங்கம் இன்னும் நினைக்கிறது. அதனால இந்த புது சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். இது ஆக்சுவலா மதத்தை கடந்து இதை வரவேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்க சொன்ன மாதிரி செக்ஷன் 40ல வந்து எந்த சொத்து வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதற்காக அந்த ரெண்டு ரிஃபர்மேஷன் மட்டும் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா சார்? இன்னும் நிறைய ரிஃபர்மேஷனும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? நான் முஸ்லிம்ஸ் வந்து அந்த கமிட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வக்ஃப் போர்டுல. ஹிந்து HRNCல கூட நிர்வாக கமிட்டில ஹிந்துவோட மத நம்பிக்கை இருக்கவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சமயத்துல வக்ஃப் போர்டுல மட்டும் எப்படி சார் இருக்கலாம் நான் இஸ்லாம்? முதல்ல கல்கத்தாவோட ஹைகோர்ட் வந்து இதை வந்து ஒரு மத ரீதியான அமைப்புன்னு சொல்லல. இது வந்து ஒரு ட்ரஸ்டாக, பிரைவேட் ட்ரஸ்ட் என்பதுதான் கொல்கத்தா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அதேதான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. எல்லா ட்ரஸ்டுமே வக்ஃப் போர்ட் ட்ரஸ்டாக மாறாதுன்னு. இங்க மதம் வரவில்லைமா, இத மதத்துல மதத்தாய் இது வந்து திணிக்கப்படுகிறது. ஆனால் இந்து ரிலிஜியஸோ அது டைரக்டாக அது மதத்தை குறிக்கிறது. இந்த ட்ரஸ்ட் என்பது நம்ம வந்து தர்காவை இங்க பேசல. தர்கா தனித்துவமானது, அது மாஸ்கோடைய இது தனித்துவமானது. சொத்துக்களை மட்டுமே நாம் இங்க வந்து பேசுறோம். ஏன்னா பிளேஸ் ஆஃப் பிரேயர் வேற, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வேற. நம்மளுடைய கோவில்கள் எல்லாம் வந்து உருவ வழிபாடு, அதை நம்ம வந்து அங்க வழிபடுறோம். ஆனா ஒரு ஆலயத்திலேயோ ஒரு மசூதிகளோ அங்க வந்து பிரேயர் தான் பண்றாங்க. ஸோ அதற்கும் வழிபடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வக்ஃப் போர்டு என்பது ஒரு தனி ட்ரஸ்டாக தான் கருதப்பட வேண்டும். இங்க மதத்திற்கு எந்த ஒரு அதை வந்து திணிக்கப்படக்கூடாது என்பதுதான் அனைவரது வேண்டுகோளுமாக இருக்கிறது. இல்ல சார், இப்போ வக்ஃப் போர்டுல கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட்லயே சொல்லிருக்க விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னா 5 வருஷமாவது முஸ்லீமா இருக்கணும், 5 வருஷம் இஸ்லாம ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இது மதம் சார்ந்த ஒரு ட்ரஸ்ட் இல்ல எப்படி சார் சொல்ல முடியும்? ஆமாங்க, நான் திருப்பியும் சொல்றேன், இது ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் என்பதுதான் கோர்ட் டெபினிஷன். நம்ம கோர்ட் டெபினிஷன் தான் நம்ம எடுத்துப்போம். அதனால இங்க வந்து அந்த சொத்துக்களை பராமரிக்க வேண்டும் என்பது மிக பெரிய இஸ்லாமிய ஸ்காலர்கள், படித்த அறிஞர்கள், இஸ்லாமியர்களே இதை வந்து வரவேற்கிறார்கள். இது நிச்சயமாக காலத்தின் கட்டாயம்னு. நீங்களே சொல்லுங்க, 9,40,000 பரப்பளவை கொண்ட ஒரு சொத்துக்களை எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும்? அதை யார் கையில் நிர்வாகம் பட வேண்டும்? அதற்கான சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது? வருவாய் எப்படி ஈட்டப்படுகிறது? எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் இல்லை? எல்லாத்துக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி தேவை. அதை தான் இங்க செய்யறாங்களே தவிர வேற எந்த விதத்துலயும் ஒரு CEO அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாரையும் அதை அரவணைத்து செல்ல வேண்டும், எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்றாங்க. இதை திருப்பி மதத்தோட ஒப்பிட்டு அவர்கள் சித்திரவதைப்படப்படுகிறார்கள், அவர்கள் இதப்படப்படுகிறார்கள். இந்த அரசியலுக்குள்ள நான் போறதுக்கு விரும்பலமா? அது இது அரசியலாகத்தான் ஆக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்றாரு, இதற்கு முன்னாடி காங்கிரஸே வந்து சில ரிஃபார்ம்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க, அதுபடிதான் இது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் எப்போ சார் இது கொண்டு வந்தாங்க? சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எப்போ அவங்க பரிந்துரை பண்ணாங்க? அதுதான் 1995ல பரிந்துரை பண்ணாங்க. 1995ல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சொல்றது என்ன, பாஜக வந்து இந்து மதத்திற்கு பெரும்பான்மைகளுக்காக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? அப்போ காங்கிரஸ் பண்ண செயல் என்னங்க? இஸ்லாமியர்களை குஷிப்படுத்த செய்யப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாமா? இந்த செக்ஷன் 40 எப்படி எடுத்துட்டு வரலாம்? செக்ஷன் 40 மூலமாக எந்த சொத்து வேணாலும் அவர்களுடைய சொத்து என்று சொல்ற அளவிற்கு அதிகாரம் கொடுப்பது என்பது, யாரை நீங்கள் குஷிப்படுத்த கொடுக்குறீங்க? அது எதற்காக பண்ணீங்க? அது நீங்க வாக்கு வங்கி அரசியலாக பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே UPA அரசாங்கத்துல 2014ல எலெக்ஷனுக்கு கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட 123 மிக மிக ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களின் அளவில்லா சொத்துக்கள் டெல்லியில வக்ஃப் போர்டுக்கு மாற்றப்பட்டது. அதை எந்த நோக்கத்தோடு செய்தீங்க? அதுக்கான காரணம் என்ன?
அவ்வளவு அவசரமாக யூபி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் வக்ஃப் போர்டுக்கு இந்த சொத்துக்களை மாற்றுவதற்கான உள்நோக்கம் என்ன? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம். சோ ஆகையினால அவர்கள் செய்தால் கரெக்ட், பாஜக செய்தால் இஸ்லாமியர்களை தண்டிக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம், அப்ப நீங்க பெரும்பான்மையான இந்துக்களை காங்கிரஸ் அரசாங்கம் 60 ஆண்டு காலம் தண்டித்து என்பதை நான் பார்ப்பேன் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும். இந்த செக்ஷன் 40 நீங்கள் கொண்டு வந்த நோக்கமே இந்துக்களை நீங்கள் பழி வாங்குவதற்கா கேள்வியை காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டும். இன்னொரு விமர்சனம் என்னவா இருக்குன்னா, வக்ஃப் போர்டு வந்துட்டு ஒரு அட்டானமஸ் பாடி மாதிரி எல்லாரும் சித்தரிக்கிறாங்க. ஆனா இதுக்குன்னு ஒரு ஸ்டேட் வக்ஃப் போர்டு இருக்கு, சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்கு, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது அப்படின்னு சொல்றாங்களே சார். கவர்மெண்டோட மேற்பார்வையில நிச்சயமாக இல்லைங்க. அவர்களுக்கு இது நம்ம இந்து அறநிலையத்துறை மாதிரி வேற எந்த பார்வையும் இல்லை. இந்து அறநிலையத்துறை தான் நீங்கள் கோவில்ல நீங்க தான் வச்சதுதான் சட்டமாக இருக்கிறது. அது ஒரு வக்ஃப் போர்ட்லயோ ஒரு தேவாலயத்திலயோ நிச்சயமாக இல்லை. அது வெறும் இந்து அறநிலையத்துறையில் மட்டும்தான் அரசாங்கத்தின் முழு ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தின். ஏன்னா இத சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, நீங்க இத ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சொல்லுச்சு, யூ ஹவ் ஆக்குபைட் த இந்து ரிலிஜியஸ் போர்டுன்னு அரசாங்கத்தை பார்த்து சொல்லுச்சு. அதனால அதெல்லாம் இவர்கள் கட்டுக்கதை. நிச்சயமாக அவர்களுக்கு சுதந்திரமாக உண்டு, வக்ஃப் போர்டும் சரி தேவாலயங்களும் சரி. சோ வெறும் இந்து மதத்தில் மட்டும்தான் அரசாங்கங்கள் தலையை நுழைக்கிறதே தவிர அவர்கள் வேறு எந்த மதத்திலும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இந்த ரிஃபார்மேஷன்ல முக்கியமான விஷயமா பெண்களோட பிரதிநிதித்துவம் பத்தி பேசியிருக்காங்க. ஆல்ரெடி வக்ஃப் போர்ட்ல நிறைய பெண்கள் மெம்பர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கப்போ புதுசா பாஜக கொண்டு வர மாதிரி ஏன் பேசணும்? இல்லைங்க, இது நேஷனலா இதை எடுத்துட்டு வராங்க. இது ஸ்டேட் வைஸ் ஒரு மாநிலத்துல இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அவர்களுக்கான பவர் என்ன என்பதை நம்ம நெக்ஸ்ட் குவெஸ்டின். அவர்கள் வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக அல்லது ஒரு டெக்கரேட்டிவ் ரோல் தான் அவங்க பிளே பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கான உண்மையான அதிகாரம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. சரி, அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம வரவேற்போம். ஆனா நாடு முழுவதும் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இவங்க நம்ம மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயம், இந்த ரிஃபார்ம் என்பது எல்லா மாநிலத்திலையும் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இதை பண்ணிருப்பாங்க. வெறும் ஓரிரு மாநிலத்திலோ இல்ல வெறும் தமிழ்நாட்டில் இருப்பதை மட்டுமோ இதை நம்ம அவர்கள் மத்திய அரசாங்கம் பார்வையை வேறு மாறாக பார்க்கிறது என்பதுதான் பார்வை. சோ அதனால் தமிழ்நாட்டில் இருப்பது மிச்ச மாநிலத்தில் இருக்கா இல்லையான் என்பதை நாம் போகதான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த புதுசா கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்துல 5 வருஷம் அவங்க இஸ்லாம ஃபாலோ பண்ணிருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், அவங்கதான் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி டொனேட் பண்ண முடியுமா சார்? ஒரு ஹிந்துஸ் கோயில்ல மத்த மாதிரி சார்ந்தவர்களுக்கு கூட நம்ம இந்த மசூதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் யார் தடுக்கிறார்கள்? அது அரசாங்கம் நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையே. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் யாருமே அப்செக்ட் பண்ண போறது இல்லை. அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்களானால் தாராளமாக அந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கம் நன்றாக இருக்கும். ஆனா இது கொடுக்க கூடாது என்று எங்கேயுமே மத்திய அரசாங்கம் வேற்று மதத்தவர்களை கொடுக்க கூடாது என்று அந்த சட்டம் எங்கேயுமே சொல்லலையேமா. ஸோ அதனால இது முழுக்க அவர்களுடைய நம்பிக்கையை நாம் மதிக்க வேண்டும். அதுதான் இந்த சட்டம் சொல்கிறது. அவர்களுடைய மதம் நம்பிக்கை என்னவோ, அவர்களுக்கு எது நன்மையாக இருக்க வேண்டுமோ, அவர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதற்கான விஷயத்துலதான் இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்களே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லைம்மா. இப்ப நீங்க தெலுங்கானால குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வழக்குகள் வக்ஃப் போர்டு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும், யார் செய்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆக்கிரமிப்பு என்பவர் அந்த மதத்திலேயே இருந்தாலும் முறையாக அந்த சொத்தை அவர் பெற்றிருந்து வக்ஃப் போர்டுக்கு முறையாக அந்த வாடகையை செலுத்தினார் என்றால் அது வேறு. அப்படி செலுத்தவில்லை என்றால் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் அந்த சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அனுமதி இல்லாமல் தான் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அதனால இந்த மாதிரியான சொத்துக்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், அந்த சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த மசோதாவை ஏற்றிருக்கிறது மத்திய அரசாங்கம். பார்லிமெண்ட்ல இந்த பில் பாஸ் பண்றப்போ அதற்கு அடுத்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க.
இதற்கு முன்னாடி போஃபர் ஸ்கேண்டல், அதுக்கப்புறம் ஹர்ஷன் மேத்தா ஸ்கேம், இந்த மாதிரி ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய நிறைய விஷயங்களுக்காக தான் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஏன் சார் இப்படி ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க? இல்ல, சர்ச்சை வந்தாதான் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கணும்னு ஒன்றும் இல்லைம்மா. அது இந்த அரசாங்கம் வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். எல்லாருடைய கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக தான் பார்க்கிறோம். ஜேபிசி என்பது அனைத்து கட்சி குழுவில் ஒரு ஹெட் இருப்பாங்க. இங்க ஓவைசி இருக்காரு, ஓவைசி தெலுங்கானால இருந்து ஓவைசி இருக்காரு, அது இன்னொரு இஸ்லாமியர்கள் இருக்காரு, தமிழ்நாட்டில இருந்து ராஜா அவர்கள் இருக்காரு. ஸோ அதனால எல்லா கட்சியிலும் இருந்து சேர்ந்து இதோட நல்லது கெட்டது சாதக பாதங்கள் என்ன என்பதை ஆராய போறாங்க. அதற்கு அப்புறம்தான் அதை வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ண போறாங்க. இன்னும் பில் இது பாஸ் ஆகவில்லை. இன்னும் ராஜ்யசபாவில் அதை வந்து பாஸ் ஆகணும். அதை இன்னும் செய்யவில்லை. அதற்கு முன் இந்த ஜேபிசி கமிட்டி அமைத்து கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு ஜனநாயக வழியாக பார்க்கிறேனே தவிர இதுல எந்த சர்ச்சையும் நான் பார்க்கவில்லை. இல்ல சார், எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா, ராஜ்யசபால வந்து மெஜாரிட்டி கிடையாது, அதுக்கப்புறம் பாஜகவுக்கும் இந்த டைம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல. அப்கோர்ஸ் நிறைய அலையன்ஸ் பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜேபிசி ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? நான் அப்போ அதே தான் சொல்லுவேன். எல்லா விஷயத்துக்கும் நானும் டைமிங் சொல்லுவேன். நீங்க அந்த 2014 சொத்துக்களை வந்து எலெக்ஷனுக்கு முடியறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த சொத்துக்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு மாத்துனீங்க, வக்ஃப் போர்டு ஏன் மாத்துனீங்கன்னு நான் என் கேள்வி எழுப்புவேன். 1995 இந்த ஆக்ட் செக்ஷன் 40 எடுத்துட்டு வந்தீங்க. எப்படி ஒரு வாலாவா இவ்வளவு ஒரு அதிகாரத்தை நீங்க வந்து ஒரு போர்டுக்கு எப்படி நீங்க கொடுக்க நினைத்தீங்க? இத்தனை இந்துக்கள் தங்களுடைய சொத்துக்களுடைய உரிமையை யார் வேண்டாலும் எடுத்து செல்லலாம் என்ற ஒரு இவ்வளவு பெரிய உரிமையை நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுத்தீங்க? அதோட உள்நோக்கம் என்ன? எல்லாத்திற்கும் உள்நோக்கம் கற்பிக்கலாமா? எல்லாத்திற்கும் டைம் கற்பிக்கலாம். இங்க வந்து அப்படி ஜேபிசி பண்ணலைன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? சர்வாதிகாரம்னு சொல்லுவீங்க, ஃபாசிசம்னு சொல்லுவீங்க. இங்க ஒரு ஜேபிசி அமைத்த உடனே நீங்க வந்து இது சர்ச்சையா இருக்கு, அதனால நீங்க இதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. எந்த வேணா எதிர்கட்சிகள் அதற்கான குறைகளை சொல்லிக் கொள்ளட்டும். எது நல்லது எது கெட்டதுன்னு இன்றைய அரசாங்கம் முடிவெடுக்கும். அந்த அரசாங்கத்தின் முடிவை நாம் வந்து இன்று அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை நிச்சயமாக அவர்களுக்கான உரிமை அது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க மாநிலத்துல நீங்க வந்து அமைச்சர்களுடைய ஊழல் இருக்கோ ஊழல் இல்லையோ, அவர்கள் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தாலோ செய்தில்லாவிட்டால் என்றாலோ, இது மாநில முதலமைச்சர்களின் உரிமைன்னு நீங்க இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறாங்க. இது எங்கள் உரிமை, நாங்கள் யாரை அமைச்சராக்க வேண்டும் என்பது எங்கள் உரிமைன்னு கேட்கிறீங்க. அதேதான் இந்த மத்திய அரசாங்கத்தின் உரிமை. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்தின் உரிமை. அந்த உரிமையை நீங்க கேள்வி கேட்கிற போது அப்ப உங்களுக்கும் இந்த கேள்வி உங்களையும் 3 விரல் உங்களை பார்த்து கேட்கும். அதுக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று நீங்க இந்தி கூட்டணியை பார்த்து நீங்க தான் கேட்கணும். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றிமா. மிக்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.